அதுதாங்க எம்ஐ. அதுதான் எம்ஐயோடைய பேர் போன விஷயமே. எம்ஐனா அப்படின்னா எப்படி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எம்ஐயோடைய பெருமைகளை பற்றி உண்மையாகவே அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பேச வேண்டிய கட்டாயம் தான் சொல்லலாம். விக்னேஷ் புத்தூருக்கு அனுப்பே அப்படின்னு நம்மளுடைய விக்னேஷ் புத்தூர் அவர்கள் வந்து அற்புதமான ஒரு பவுலிங்கை போட்டு அந்த டீமை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷரை இப்போ சிஎஸ்கே மேலே போட்டு நம்ம கூட ஜெயிக்கலாம்டா இந்த மேட்ச்சில் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்த அந்த விக்னேஷ் புத்தூரை பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி சூரியகுமார் யாதவ் அவர்கள் பேசியிருக்காரு. என்னன்றதை பார்க்காத வீடியோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்காய் ஃப்ரம் பாலா. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனியில் பேசின சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஸ்டாண்ட் அண்ட் கேப்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, we were actually 15 to 20 runs short but the fight the boys showed was commendable அப்படின்றார். அதாவது ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 ரன்கள் கம்மியாக அடித்து விட்டோம், பட் இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம பசங்க போட்ட அந்த ஃபைட்டுங்கிறது இருக்குது பாருங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரியான ஒரு ஃபைட்டு. சும்மா அசால்ட்டு காட்டிவிட்டாங்க, நின்று பேசுகிற மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் வந்து அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொன்ன எஸ்கேஒய் ஆகாயம் அடுத்தது சொல்கிறார் அப்படின்னா அமேசிங்க அப்படின்றார். யாரை பற்றி? நம்மளுடைய விக்னேஷ் புத்தூர் பற்றி. புத்தூர் இருக்கு அனுப்பு விக்னேஷ் புத்தூர் அவர்கள் வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு டெபியூங்க. என்னங்க ஒரு டெபியூ இது. எம்ஐ இஸ் நோன் ஃபார் தட், ஸ்கோரிங் யங்ஸ்டர்ஸ் ஃபார் 10 months a year and they have done that. அதாவது இந்த ஸ்கோரிங் யங்ஸ்டர்ஸ், ஸ்கோரிங் இல்லை ஸ்கோரிங், இந்த ஸ்கோரிங் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா வருஷத்தில் 10 மாதம் அவங்கள தேடி 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 கண்டுபிடிச்சி அவங்கள நர்ச்சர் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் அவங்கள சும்மா மேட்ச்சில் ஆட விட்டு வேடிக்கை பார்க்கும்போது அந்த 2 மாதம் அவங்க எப்படி ஆடுறாங்கங்கிற அந்த ஒரு அழகை ரசிக்கிறது இருக்கே, சும்மா கிடையாதுங்க. ஹி ஹேஸ் அ பிரைட் ஃபியூச்சர் அஹெட். எம்ஐ தான், இதுதான் எம்ஐ. எம்ஐ எப்போவுமே இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதுல வந்து என்றைக்குமே தவறவே கிடையாது. இதுதான் இந்த மும்பை இந்தியன்ஸுடைய பெருமை. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுங்க. ஐ கெப்ட் ஹிஸ் 1 over in the end in my pocket அப்படின்றார். அதாவது நான் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன்னு அர்த்தம் இல்லை, அதாவது நான் வந்து கையில் வச்சுருந்தேன் பின்னால். சரி ஓகே, அவர் இன்னொரு ஓவர் யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அவரை பின்னாடி கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். வேணும்னே ஒன்றும் அவரை வந்து லேட்டாக கொண்டு வரல, பட் அவர் லாஸ்ட்டில் கொஞ்சம் வச்சோம்னா வந்துட்டு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் டூ ஃபாராக போயிடுச்சு கடைசியிலன்னு நினச்சேன், பட் ரொம்ப கடைசிக்கு போயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து அப்போ அவரை கொண்டு வரும்போது அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த 4வது ஓவர் அவரோடது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வராது காரணத்தை அறிவித்த நம்மளுடைய எஸ்கேஒய் ஆகாயம் கடைசியாக என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, தேர் வாஸ் நோ டியூ பட் இட் வாஸ் பிரிட்டி ஸ்டிக்கி, ருத்ராஜ் பேட்டட் வெரி வெல் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்றது. அதாவது இந்த பிட்ச் எதுவும் ரொம்ப 2 பேஸாக மாறிடுச்சாங்க, திடீர்னு வந்து செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சா என்ன ஏது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி ஒன்றும் இந்த டியூ ஃபேக்டர்லாம் பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ணலைங்க, தேர் வாஸ் நாட் மச் டியூ, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, பட் ஒரு கொஞ்சம் ஸ்டிக்கியான, அதாவது வந்து கிரிப்பாக ஹோல்டு பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இழுத்து பிடிச்சி பால் வந்து அடிச்சது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு பால் இப்போ ஸ்டிக்கியாகி வரும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிரச்சனையாக கொடுத்துச்சு. பட் அதையும் தாண்டி செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம வந்து முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம், ஆப்போசிட் அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப அற்புதமாக விளையாடினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. நானும் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.